வணக்கம் பொதுமக்களே. இன்றைக்கி பேச போகிற டாபிக் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள். இது வர்றதுக்கு என்ன மெயினான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் க்ளோஸ்டு கன்சீன்கைனியஸ் மேரேஜ். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது, அதாவது சொந்த அத்தை பையன், மாமா பையன், தாய் மாமா மகன், இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணுறப்ப நிறைய பார்த்தீங்கன்னா குறைபாடுகள் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக இருக்கும். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிலேடு மோட்டார் மைல்ஸ்டோன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மைல்ஸ்டோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கழுத்து பார்த்தீங்கன்னா நிற்கணும், ஓகேங்களா, குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே நிற்கணும். 2.5 மாதத்தில் கழுத்து நிற்கணும். கழுத்து நிற்காமல் தொங்கிக்கிட்டே இருக்குன்னா எல்லாமே டிலே ஆகுது, ஓகேங்களா. குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த செய்கைகள், நெக் கண்ட்ரோல், நடக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தவழ்கிறது, க்ராவலிங், இது எல்லாமே நார்மலான மாதத்தை விட ரொம்ப டிலே ஆகும். இந்த மாதிரி டிலே ஆகிறதுக்கு இதுதான் எல்லாமே டிலே ஆகிறதா மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள். இதுக்கு மெயின் காரணம் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டெலிவரி நடக்கிறது இல்லையா, மகப்பேறு மருத்துவத்தில் டெலிவரி நடக்கிறப்ப சில குழந்தைகள் பிறந்த உடனே அழுகாமல் இருக்கும், ஓகேங்களா. ஸோ பிறந்த உடனே குழந்தை அழுதா தான் நல்லது. அதனால தான் சில மகப்பேறு டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே குழந்தைய அடிச்சு மீன்ஸ் ரொம்ப இல்லை, லேசாக தட்டி அழுக வைப்பாங்க. அப்போ தான் என்ன ஆகும்னா, நுரையீரல் விரிஞ்சு ரத்த ஓட்டம் சீராகி மூளைக்கு ரத்த ஓட்டம் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோர்செப்ஸ் டெலிவரி போடுவாங்க, ஓகேங்களா. ஃபோர்செப்ஸ் டெலிவரி, அதுக்கப்புறம் ஃபோர்செப்ஸ்னால் ஆயுதம் போட்டு குழந்தைய வெளியில் எடுப்பாங்கள்ல, அப்போ அழுத்தம் கொடுப்பாங்கல்ல, அந்த அழுத்தம் கொடுக்குறனால மூளைக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகி, இதுவும் ஏறத்தாழ ஸ்ட்ரோக் மாதிரி தான், மூளைக்கு ரத்த ஓட்டம் போகாமல் மூளையில் உள்ள செல்கள் இறந்து இது எல்லாமே டிலே ஆகுது, ஓகேங்களா. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஃபோர்செப்ஸ் டெலிவரியோ டெலிவரியில் பிரச்சனையோ, தலையில் கொடி சுற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. தலையில் கொடி சுற்றிக்கிறோம்னா அதெல்லாம் கொடி சுற்றி இறுக்கமாகி மூளைக்கு ரத்த ஓட்டம் போகாமல் இந்த குழந்தைங்கள் இருக்கும். ஸோ குழந்தைங்கள் நல்லா கை கால்களை அசைக்குதா, சுகப்பிரசவம் ஆனாலும் சரி, இல்லை ஃபோர்செப்ஸ் டெலிவரி ஆனாலும் சரி, குழந்தைங்களை மகப்பேறு டாக்டரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களும் குழந்தைகள் கிடையாது, பெற்றோர்கள் கவனம் எடுக்கணும், பெரியவங்களும் கவனம் எடுக்கணும், ஓகேங்களா. ஸோ எங்கள் பிசியோதெரபி மருத்துவர்களோட பங்கு பார்த்தீங்கன்னா, பிசியோதெரபி மருத்துவர்களோட பங்கு இந்த குழந்தைகள் சிபி சைல்டு செரிப்ரல் பால்சிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறோம் சிகிச்சை அளிக்க. என்ன கேட்டால், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். நான் பார்த்தீங்கன்னா டியூரிங் மை இன்டர்ன்ஷிப் பீரியட், என்னோட ஆரம்ப அதாவது CRRIன்னு சொல்லுவோம், கம்பல்சரி ரொட்டேட்டரி ரெசிடென்சி இன்டர்ன்ஷிப், என்னோட இன்டர்ன்ஷிப் பீரியடில் சிபி சைல்டு செரிப்ரல் பால்சிக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க, ஓகேங்களா. ஸோ 4 வருஷம் படிப்பு பிசியோதெரபி மருத்துவம். நான் படிக்கிறப்ப 6 மாதம் இன்டர்ன்ஷிப்னா ஹவுஸ் சர்ஜன் பீரியட், ஓகேங்களா. ஸோ அப்போ சிபி சைல்டில் போகிறப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல வரேன். குழந்தைய ரொம்ப நாளாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சு விடணும். ஃபீடிங், குழந்தைகள் வளர அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒரு அளவுக்கு மேலே குழந்தைக்கு 3 வயசு 4 வயசு ஆகிறப்ப அந்த குழந்தைய தூக்கிட்டே இருக்க முடியாது. சில நேரத்தில் பேரண்ட்ஸே கோவத்தில் அப்படி தூக்கி டக்குன்னு போடுவாங்க. அப்போ அந்த அக்கா கிட்ட கேட்குறேன், அக்கா உங்களுக்கு எதனால் அந்த மாதிரி குழந்தையாச்சுன்றப்ப மெயின் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த தாய் மாமா பையனே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தையுமே அந்த அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைனா உயிர் இருக்கிறது அந்த ஒரு குழந்தை தான். பட் இருந்தாலும் அவங்க அவங்களும் மனுஷங்க தானே, எனி டைம் தூக்கி கேரி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு கோவத்தில் ஒரு தடவை கீழே டப்புன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் மகளை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். தயவு செஞ்சு நீங்கள் அத்தை மக மாமா மக அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறதை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க, ஓகேங்களா. ரொம்ப க்ளோஸ் சொந்தத்தில் ஒன்று விட்ட மாமா மக அந்த மாதிரிலாம் மேரேஜ் பண்ணலாம், அது தப்பே கிடையாது. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே நல்லா ஆக்டிவாக இருக்கா, ஃபோர்செப்ஸ் டெலிவரி போட்டு இழுக்கிறாங்கல்ல, அந்த சமயத்தில் சில பேருக்கு பிரேக்கல் பிளக்ஸஸ் இன்ஜுரி, அதாவது போலீஸ்மேன் டிப்கேன்னு சொல்லுவோம். சில குழந்தைகளுக்கு கை இப்படி போயிடும், கையை தூக்காது, ஒரு கை தூக்கும், ஒரு கை தூக்காமல் இருக்கும். ஸோ அதை உடனே கண்டறிந்து பிசியோதெரபி மருத்துவரை நாடி பிசியோதெரபி சிகிச்சையை பண்ணிக்கணும். நிறைய கைனகாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பிரேக்கல் பிளக்ஸஸ் இன்ஜுரி ஃபோர்செப்ஸ் போடுறதுல சில தொந்தரவுகள் இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி டெலிவரியில் குழந்தைகள் நடக்கிறப்ப ஏகப்பட்ட தொந்தரவுகள், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள். சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சி உடனே சிகிச்சை அளிச்சிடணும், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீட்டு பெரியவங்களும், ஓகேங்களா, ஹாஸ்பிட்டலில் உள்ள கைனகாலஜிஸ்ட் டாக்டரும் உங்களோட பங்கு முக்கியமான பங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் மூளை வளர்ச்சியே இல்லாமல் இருப்பாங்க. மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள்னா சிபி சைல்டு செரிப்ரல் பால்சி, மூளை வளர்ச்சியே இல்லாமல்னா அது பேர் மென்டல் ரிட்டார்டேஷன், MRன்னு சொல்லுவாங்க. வாயில் எச்சி வடைஞ்சிக்கிட்டே இருக்கும், அவங்க என்ன பண்ணுறன்றது அவங்களுக்கே தெரியாது. 15 வயசு ஆனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் சுய அறிவே இருக்காது. அந்த மாதிரி சில குழந்தைகள் இருப்பாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா க்ளோஸாக மேரேஜ் பண்ணுறதுனால வர்ற விஷயங்கள், ஓகேங்களா. ஸோ இந்த விஷயங்களை எல்லாருமே நம்ம அவாய்ட் பண்ணணும்,
ஓகேங்களா, உடனடியாக நிறுத்தணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தத்தில் மேரேஜ் பண்ணுறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஆஸ் எ ஃபிசிக்கல் தெரப்பி மருத்துவராக, ஃபிசியோதெரப்பி மருத்துவராக நாங்கள் வந்து கண்ணுக்கண்ணால் இதை ஏன் இந்த மாதிரி மெசேஜ் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, ரொம்ப நாளாக எனக்கு சொல்லணும்னு ஆசை. ஸோ இப்போ இது கிடைச்ச காலங்களில் இந்த மாதிரி பதிவுகளை வந்து நான் பதிவிடுறேன். நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி அப்போ கவனமாக இருப்பது ரொம்ப 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 நல்லது. உடனடியாக இப்போ லேட்டஸ்ட்டாக எனக்கு ஒரு ஃபோன் கால் வச்சது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் தான், எனக்கு சொந்தம் தான். குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்சப்ஸ் டெலிவரி பண்ணி கை கால்கள் சரியாக இயங்காமல் போயிடுச்சு. ஸோ பிசியோதெரப்பி சிகிச்சை அவங்க எடுக்கவே கிடையாது. இதுதான் வந்து பெரிய தப்பு. உடனடியாக பிசியோதெரப்பி மருத்துவரை நாட வேண்டும். ஓகேங்களா, ஸோ நாடி அவங்களே வந்து சிகிச்சை குழந்தைகளுக்கு நீங்களாக வீட்டில் குழந்தைக்கு நீங்களாக எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணவே முடியாது. கண்டிப்பாக முறையான படித்த பிசியோதெரப்பி மருத்துவர், பிசியோதெரப்பி துறையில் ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவர் அப்படின்னா பிபிடி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி படித்த ஒரு மருத்துவர்கிட்ட போகணும். இதுலேயே எம்பிடி இருக்குது, மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பிக்கு, அது வேறு விஷயம். ஸோ குழந்தைங்களோட எதிர்காலம், அதாவது இதை நம்ம ஒழுங்காக சிகிச்சை அளிக்காமல் விட்டோம்னா ரெசிடுவல் பேராலிசிஸ்னு வரும். ரெசிடுவல் பேராலிசிஸ்னால் ஒரு மீதமுள்ள தன்மை, எச்சமுள்ள தன்மை, அதாவது ஊனத்தின் தன்மை ஒரு 30% இருக்கும். ஒழுங்காக பிசியோதெரப்பி பண்ணோம்னா ரெசிடுவல் பேராலிசிஸை நம்ம தடுத்துடலாம். ரெசிடுவல் பேராலிசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு இந்த எப்ஸ் பால்சியோ செரிப்ரல் பால்சியோ வந்துருச்சுன்னா, அதாவது மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களாக இருக்காங்க, கைகால்கள் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களாம் இப்படி இருப்பாங்க. மேக்ஸிமம் 2 காலும் ஒட்டி இப்படி இருப்பாங்க, உடம்பெல்லாம் டைட்டாக இருக்கும். அது பிசியோதெரப்பி ஸ்ட்ரெச்சிங் நல்லா பண்ணணும், ஐஸ் க்யூப்ஸ்லாம் நல்லா வைக்கணும். நம்ம ஒழுங்காக சிகிச்சை அளித்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப டைட்னஸே இருக்காது. ஒழுங்காக பிசியோதெரப்பி சிகிச்சை கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இறுகி போயிடும், அவங்களுக்கு வந்து ஒரு ஊனமாகவே ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஊனங்களை தடுக்கணும். அதுதான் எங்களோட மெயின் ரோல். இந்த ஊனத்தை தடுக்கிறதுக்கு முறையான பிசியோதெரப்பி மருத்துவர். இன்னொரு உண்மையை சொன்னால், எல்லா மருத்துவரும் ஒரே மாதிரி இருக்கவும் மாட்டாங்க. சிகிச்சை முறையில் மருத்துவருக்கு மருத்துவர் மாறுபடும். ஓகேங்களா, ஸோ தரமான மருத்துவர் யார் நல்லா பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிறைய ஒரு கிளைண்ட்டாக சொல்கிறேன், பிசியோதெரப்பி மருத்துவராக சொல்லாமல் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அட்வொகேட்ஸ்னால் அட்வொகேட்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாங்க மெயின். யார் உங்களுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, யார் வந்து உங்களுக்கு வந்து பேரலிசிஸ், அதாவது நோயோட தன்மையே இல்லாமல் பாதுகாக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்த மருத்துவர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிபி சைல்டாக இருக்கட்டும் அல்லது ஃபோர்சப்ஸ் டெலிவரியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நீங்கள் கவனம் எடுக்கணும். இதை வராமல் தடுக்கிறது நல்லது. ஓகேங்களா, ஸோ ப்ரெக்னன்சி டைமில் கண்ட மருந்து மாத்திரைகளை எடுக்கவே எடுக்காதீங்க. அந்த மாதிரி மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் ப்ரெக்னன்சி டைமில் கண்ட மருந்து மாத்திரைகள் அல்லது குங்குமப்பூ சாப்பிட்றது தயவு செஞ்சு வேணாம். சத்தான உணவு வகைகள் எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. அதாவது பிசியோதெரப்பிலேயே மகப்பேறு மருத்துவம் இருக்குது, கைனகாலஜின்னு சில பயிற்சிகளை பிசியோதெரப்பி எம்பிடி, மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் கைனகாலஜின்னு படித்த ஒரு பிரிவு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மருத்துவர்கள்ட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். குங்குமப்பூ சாப்பிட்றேன் நான் இந்த மாதிரி கண்டதையும் சாப்பிட்டு உங்களோட உடம்பை கெடுத்துக்கிறாதீங்க. ஓகேங்களா, ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ப்ரெக்னன்சி டைமில் கண்ட மாத்திரைகளே எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்கள டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் நிறைய மாத்திரைகளை உட்கொள்ளக்கூடாது. அப்படி உட்கொண்டிங்கன்னா பிறக்கிற குழந்தைக்கு அதை பாதிக்கும். ஓகேங்களா, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாதீங்க, எல்லாமே கவனமாக இருங்க. ப்ராப்பராக பிசியோதெரப்பி பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து சுகப்பிரசவமாக இருக்கும். இப்போ என்னோடய ஆசை என்ன அப்படின்னா, நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிவரி தான் ஆகுது, ஃபோர்சப்ஸ் டெலிவரி. அதை தடுத்துட்டு இந்த மாதிரி இயற்கையான சுகப்பிரசவம் வர்றதை நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இது உங்கள் பொதுமக்களுக்கு. ஸோ உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பறக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி. திவாகர் இந்த மெசேஜை உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் போய் சேரும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.